வணக்கம். பழனி பாபா அவர்களுடைய 29வது நினைவு நாள் இன்னைக்கு. நான் கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடியே பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள்ல பழனி ஆயக்குடியில பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கிறேன். எனக்கான அந்த வாய்ப்பை அண்ணன் ஷெரீப் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் ஏன் பழனி பாபா அவர்களை பின்பற்றணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய எல்லா பேச்சுக்களையும் நான் கவனிச்சிருக்கிறேன். சில புத்தகங்களை வாசிக்கவும் செய்திருக்கிறேன். அவரை பற்றி நான் படிக்கும்பொழுது அவருடைய பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, சனாதனம், பார்ப்பனியம் எந்த வடிவில் வந்தாலும் அதை கம்பீரமாக எதிர்த்தவர் பழனி பாபா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவரை பற்றி நிறைய விஷயங்களை பல பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஏன் அவரோட பயணிச்சவங்க நிறைய பேர் அவருடைய ஆளுமையை சிலாகித்து சொல்றதையும் நான் கேட்டு ரசிச்சிருக்கிறேன். அப்ப எல்லாம் யோசிப்பேன், ஒரு இஸ்லாமியர் இவ்வளோ ஸ்பிரிட்டோட ஒரு மனிதன் இயங்க முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் யோசிச்சு இருக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியர்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்குன்னு எல்லா விஷயத்தையும் கடந்து போயிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் கடந்து போயிருக்காங்க. யார் விஷயத்திலையும் தலையிட மாட்டாங்க. என் மார்க்கத்தை நான் தொழுதேனா, என் வேலையை நான் செய்யறதேனா அப்படின்னு அந்த மனநிலையில தான் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுல இருந்து சராசரி இஸ்லாமியர்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டவரா பழனி பாபா அவர்கள் எனக்கு தெரிஞ்சாரு. பொதுவா இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பழனி பாபா அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, ஒருவனுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவனுக்காக போராடணும், குரல் கொடுக்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு பழனி பாபா அவர்கள் மிக தெளிவாக அவருடைய பேச்சிலே எடுத்துரைக்கிறார். அவரை பத்தி படிக்கும்போது நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை பத்தி படிக்கும் பொழுதும் அவருடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுதும் அவருடைய பேச்சில இருந்து நான் அவரை அப்படிதான் உள்வாங்கிக்கிறேன். சிலருக்கு இந்த தலைப்பை பார்த்துட்டு இந்த நேரம் கேள்விகள் வந்திருக்கும். இவங்க அம்பேத்கரிசம் பேசுவாங்களே, இந்த அம்மா ஒரு தலித்து, இந்த அம்மா எதுக்கு இஸ்லாமிய தலைவரை பேசுது அப்படின்னு இந்த நேரம் நினைக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சிலர். ஏன் இதை சொல்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடியே பேசின வீடியோவை பார்த்துட்டு சிலர் என்ன தொடர்பு கொண்டு பேசினாங்க. நீங்க உச்சாதியில இந்த பிரிவு தானே, நீங்க எஸ்சி உச்சாதியில இந்த பிரிவு தானே, நீங்க ஏன் எஸ்சில இருக்கக்கூடிய அந்த பிரிவு தலைவர்களை நீங்க பேசுறீங்க அப்படின்னு சிலர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் பெரியாரிய தூக்கிக்கிட்டு சுமக்குறீங்க, பெரியாரை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் என்ன, அதுக்குதான் பெரியாரிய இயக்கங்கள் இருக்கு அப்படின்னு நான் இப்படி பேசணும், நான் அப்படி பேசணும்னு நிறைய கருத்துக்களை சொல்லுவாங்க. நானும் ஏன் இந்த தலைவர்களை பேசணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். கேட்கலன்னா அவங்க சொல்லும் போதே நாகரிகமா என் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அவங்க கருத்தை எனக்கு திணிக்கும் போது நான் அந்த நபர்களே புறக்கணிச்சுட்டு கடந்து போயிருக்கிறேன். அப்போ இப்ப கூட நான் பழனி பாபாவை பேசும்போது கூட அதே போல சிந்தனை சிலருக்கு தோணலாம். தனித்தனியா விளக்கம் கொடுக்கறதுக்கு பதிலா நான் பேசும்பொழுதே இந்த வீடியோவிலேயே இந்த கருத்தையும் சேர்த்து சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கைய நான் ஏற்றுக்கொண்டவள்னு என்னை அறிந்தவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கு. சிறுபான்மையின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு பெரும்பான்மை அரசியலை வென்றெடுக்கணும். அப்பதான் நம்ம உரிமைகளை பாதுகாக்க முடியும், அனைவருக்குமான அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை சித்தாந்தம். இதைத்தான் தந்தை பெரியாரும் பேசினார். இன்னும் ஒருபடி மேல உத்தரப்பிரதேசத்துல மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் ஒடுக்கப்பட்டவன் தலைமையின் மேல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதே போல பழனி பாபா அவர்களுக்கும் ஒரு கொள்கை நோக்கம் இருந்துச்சு. இஸ்லாமியர்கள்ல பெரும்பான்மையானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதியையோ, இந்து தர்மத்தையோ, இந்து மதத்தையோ பெருசா பேசவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா, பிரச்சனை ஆயிடும், நம்ம பேசினா பிரச்சனை ஆயிடும் சமூகத்துல, நமக்கு ஏன், நாம எல்லாரையும் அரவணைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள். ஆனா இந்த சிந்தனைக்கு நேர்மாறானவர் பழனி பாபா அவர்கள். அவருடைய எல்லா பொதுக்கூட்டங்களையும் எல்லா பேச்சுக்கள்லயும் இந்துத்துவத்தை கடுமையா சாடி பேசியிருக்கிறார். குறிப்பா RSS, இந்து முன்னணி, பிஜேபி போன்ற இயக்கங்களை கடுமையா அவருடைய கூட்டங்கள்ல பேசியிருக்கிறார். சனாதனத்தை வேற இருக்கணுங்கிறது அவருடைய மிக முக்கியமா கொள்கையாவே இருந்திருக்கு. சனாதனத்தை வேற இருக்கணுங்கிறதா அவருடைய மிக முக்கியமான கொள்கை. அவர் ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு, அவர் பேச்சுல நான் கேட்டிருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளாதவனை எவனையும் நீ நம்பாதன்னு சொல்றாரு. அந்த 2 தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளாத யாரையும் நீ நம்பாதன்னு சொல்றாரு. ஆக இதுதான் அவருடைய கொள்கை. அதன்படிதான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு அவருடைய பேச்சுக்கள்ல, அவருடைய எழுத்துக்கள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும், சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தையும், தலித் மக்களையும் ஒன்றிணைக்கணும்னு தன் வாழ்நாள்ல அவர் களமாடி இருக்கிறார். அதற்காக அவர் வேலை செஞ்சிருக்கிறார். குறிப்பா தலித் தலைவர்களோடு அவர் பல கூட்டங்கள்ல பகிர்ந்து கொண்டு, மேடைகளோடு பகிர்ந்து கொண்டு பேசியிருக்கிறார். அது போல ஒவ்வொரு கூட்டங்கள்லயும் தீண்டாமையை இஸ்லாம் ஒழிக்குதுன்னு சொல்லி ஒரு தலித்துக்கு தண்ணியை கொடுத்து குடிக்க வச்சு அந்த தண்ணியை வாங்கி இவர் குடிச்சிருக்கிறார். எதுக்கு அவர் அப்படி பண்ணாரு? எதுக்கு அப்படி பண்ணாருன்னா, இஸ்லாம் சகோதரத்துவத்தை உருவாக்குதுன்னு உணர்த்த, மக்களுக்கு புரிய வைக்க அதை அவர் தொடர்ந்து செய்துகிட்டே இருந்திருக்கிறார். இந்து மதம் அப்படி கிடையாது, பாகுபாடு பாக்குது, ஆக இந்து மதம் ஒழிக்கணும், வர்ணாசிரமம் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்துத்துவமும் பார்ப்பனர்களும் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு தலித் பொது மேடைகளை எப்படி பேசுவாரோ அதே போல
இந்து மதத்தை எதிர்த்து, இந்துத்துவத்தை எதிர்த்து, வர்ணாசிரமத்தை எதிர்த்து ஒரு இஸ்லாமியராக இருந்து கொண்டு இஸ்லாமிய மேடைகள்ல பேசியிருக்கிறார் பழனி பாபா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற சில இஸ்லாமியர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் பொதுவா பேசவே மாட்டாங்க. பேசுவாங்க, ஏதோ 1-2 இடத்துல பேசுவாங்க வைங்களேன். ஆனா இதுதான் தீர்வுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பழனி பாபா பார்வையில இஸ்லாம் தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன் ஜாதியா கடந்து கஷ்டப்படுற, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ, இங்க சகோதரத்துவம் இருக்கு அப்படின்னு இந்துத்துவத்தை தோல் இருப்பதையே தன்னுடைய பிரச்சாரமா தொடர்ந்து செய்திருக்கிறார் பழனி பாபா அவர்கள். ஆக அந்த அடிப்படையில தான் நான் பழனி பாபா அவர்களை பேசுறேன், அவரை ஆதரிக்கிறேன். எனக்கும் பழனி பாபா அவர்களுடைய ஒரு சில கருத்துக்கள்ல எனக்கும் முரண்பாடு உண்டு, இல்லைன்னு கிடையாது. குறை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. 100% முழுமையான நபர்கள் யாருமே கிடையாது இங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்லாமியரா இருக்கிற ஒரு மனிதன் இவ்வளவு நுட்பமா இருக்கிறாரா அப்படிங்கிற வியப்பு எனக்கு எப்போதுமே இருந்தது. எவ்வளவு அறிவு கூர்மையோட செயல்பட முடியுமோ, களமாட முடியுமோ, அதுவும் தேர்தல் அரசியல் களத்துல களமாட முடியுமோ அப்படின்னு யோசிச்சு பல நேரங்களை நான் வியந்து பார்த்திருக்கேன் அவரை. அதே மாதிரி சொந்த சமுதாயத்தை அவரை மாதிரி யாரும் விமர்சனம் பண்ணியிருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. தன் சொந்த சமூக நபர்களை நேரடியாவே உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு. நான் அந்த பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். ஜமாத்துல இருக்கிற தலைவர்கள் எல்லாம் யாரா இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போகாம ஜமாத்துல இருப்பாங்க அப்படின்னு நேரடியாவே விமர்சனம் பண்ணியிருக்கிறார் பழனி பாபா அவர்கள். பொதுவா ஒரு நேர்மையான கொள்கை உடையவங்க யாருக்கும் வளைந்து நெளிந்து இழிந்து எந்த கட்சியிலும் ஃபிட் ஆக முடியாது. அதுதான் யதார்த்தம். அப்படிலாம் யாருக்கிட்டையும் போய் இருக்க முடியாது. தந்தை பெரியாரும் அப்படிதான், பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களும் அப்படிதான். நேரடியாவே ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இயக்கத்தினுடைய ஆட்கள் நாம கம்யூனிஸ்ட் சோசியல் கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன இவங்க இதெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்களே அப்படின்னு இவருக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிக்கலங்கிறத இவரை பார்க்க வந்தாங்கல்ல, கூட்டணி பேச வந்தாங்கல்ல சோசியலிஸ்ட் தலைவர்கள் கிட்டயே, எனக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடிக்காது, எனக்கு அதுல ஆர்வம் கிடையாது, ஆனா இவங்க எல்லாம் தான் கூட்டணி வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கிட்டயே விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அதே போலதான் பெரியாரும் யார விமர்சிக்க போறாரோ அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு, இந்தா இவங்க எல்லாம் திருக்குறள் மொழியை பத்தி பேசினா புலவர்கள் எல்லாம் கோச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசினதை நான் கேட்டிருக்கிறேன், அவருடைய எழுத்துக்களை படிச்சிருக்கிறேன். பழனி பாபாவும் அப்படிதான் நேரடியா ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். அவருடைய இந்த குணத்தாலதான் இளம் வயசிலே இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். சில நெளிவு சுழிகள்ல ஃபிட் ஆகாம இருக்க முடியல, அவரால் ஃபிட் ஆக முடியல, அதனால அங்கிருந்து வந்துட்டாரு. அதன் பிறகு திரு கருணாநிதி கூட இருந்திருக்கிறாரு. கருணாநிதியும் ஒரு தந்திரக்காரர், சமுதாய துரோகின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டதால அவர் அங்கேயும் இருக்க முடியல. அதன் பிறகு எம்ஜிஆர் கூட களமாடி இருக்கிறார். ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் கூட அவருடைய நட்பும் ஆரம்பத்துல எல்லாமே நல்லாதான் இருந்திருக்கு. எம்ஜிஆரோட நெருங்கி பழக பழக இவர் என்ன ஒரு அறிவு கூர்மை இல்லாம இருக்கிறாப்லயே, சரி பண்ணிடலாம்னு பார்த்து அப்படியே இருந்தாலும் சரி பண்ண முடியல, முரண்பாடு இருக்கு. பழனி பாபா பேசினதை நான் ஏதோ நாகரிகமா இங்க 1-2 வார்த்தைகள் இங்க பதிவு செய்திருக்கேன். ஆனா அவர் பேசினதை கேட்டு பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நிறைய பேசியிருப்பாரு. இப்படி எல்லாம் பேச ஒரு அரசியல் களத்துல ஒருத்தரை விமர்சனிக்க முடியுமா நேரடியா அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாரு. பழனி பாபா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாப்லயே, மிரட்டலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பழனி பாபாவை கூப்பிட்டு மிரட்டினதா பழனி பாபா ஒரு மேடையில பேசியிருக்கிறார். அது நீங்க கேளுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க. பழனி பாபாவை மிரட்டும் பொழுது அப்ப எம்ஜிஆர் சொன்னாராமா, நான் நினைச்சேன்னா நீ என்ன கொலை பண்ண வந்தேன்னு சொல்லி உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராமா, சும்மா மிரட்டுறதுக்காக. அப்போ டக்குன்னு இவர் உடனே சுதாரிச்சுக்கிட்டு பழனி பாபா சொல்றாராம், நான் பேனா கேமரா வச்சிருக்கிறேன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல ஒரு முதலமைச்சரா இருக்கிறவங்க இப்படி பண்ணும்போது டக்குன்னு அவரும் பயந்து இருக்கிறாரு. அந்த நேரத்துல எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் பேனா கேமராங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயமே அன்னைக்கு புழக்கத்துல இல்ல. அந்த மாதிரி ஒரு மதிநுட்பமான தலைவரா தான் பழனி பாபா அவர்கள் இருக்காங்க. அந்த பேச்சு நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்க. அவர் பேசின எல்லா மேடைகள்லயும் வழக்கு, எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவர் மேல வழக்கு இருந்திருக்கு. ஒரு வழக்குக்காக ஒரு ஊருக்கு போறப்பதான் அந்த ஊர்ல ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அங்கேயே பேசிட்டு வந்திருக்கிறார். காலையில வழக்கு, சாயந்தரம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி பேசுறது, காலையில கோர்ட்டுக்கு போறது, சாயந்தரம் மீட்டிங்ல பேசுறது, இப்படிதான் பழனி பாபா தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி பழனி பாபாவுடைய ஆளுமையை சொல்லணும்னா, இன்னைக்கு விஜய்க்கு கூடுதல கூட்டம், ஒரு நடிகருக்கு கூடும்ல கூட்டம், அந்த மாதிரியான கூட்டம் தான் ஒரு இஸ்லாமிய தலைவருக்கு அன்னைக்கு கூடியிருக்கு. அது பழனி பாபா அவர்களுக்கு தான். இஸ்லாம் அல்லாத பலதரப்பட்ட மக்கள் அவரோட பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் பழனி பாபா அவர்கள். ஏன் அப்படி மக்கள் திரண்டாங்க அப்படின்னா, அவருடைய பேச்சு அவ்வளவு யதார்த்தமாவும் அவ்வளவு வீரியமாவும் இருந்திருக்கு. அந்த பேச்சுக்களை கேட்கறதுக்கு மக்கள் அணிதிரண்டு இருக்கிறாங்க. அவர் பேச்சை கேட்டா கழுத குதிரை போல ஓடனா எப்படி இருக்குமோ அது போலதான் மனிதர்கள் ஓடுவாங்க, குதிரை மாதிரி ஓடுவாங்க. ஒவ்வொருத்தருடைய சூடு சொரணையை தட்டி எழுப்புற மாதிரியான பேச்சாதான் அவருடைய பேச்சு இருந்திருக்கு. சுமார் 238 வழக்குகள், 138 முறை கைது, 124 முறை சிறைக்கு போயிருக்கிறார் பழனி பாபா அவர்கள். அவருடைய ஒரு பிரபலமான வழக்கு ஒண்ணு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அவர் ஒரு மேடையில திருமதி இந்திரா காந்தி அவர்களை சுட்டது சரிதான்னு பேசிட்டார்.
அவர் அப்படி பேசினதும் எல்லாரும் பதறி போறாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர், நேருவினுடைய மகள், இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாபெரும் தலைவர், அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை இந்திரா காந்தி அவர்களை சுட்டது சரின்னு பழனி பாபா சொல்றாரே, இது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்துல வருது. நீதிமன்றத்துல கேக்குறாங்க, நீங்க வாய் தவறி பேசிட்டேன்னு சொல்லிடுங்க, நாங்க உங்களை விட்டுறோம் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அப்பவும் இல்ல, சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீதிபதி வக்கீல கூப்பிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்லி கொடுக்க முடியாதா? சொல்லி கொடுத்து கூட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி வக்கீல் கிட்ட பேசுறாங்க. திரும்பவும் கேட்டாலும் சுட்டது சரிதான்னு சொல்றாரு. இதே மாதிரி சொன்னா ஜெயிலுக்கு அனுப்பிட போறாங்க அப்படின்னு, கரெக்ட் சொல்லுங்க, தேச விரோதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க சுட்டது சரிதான் அப்படின்னு திரும்பவும் நீதிமன்றத்துல சொல்றாரு. நீதிபதிக்கு ஒண்ணுமே புரியல. எப்பா வக்கீலு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு சரியா சொல்றாரா இல்லையா? அவர் சரியாதான் இருக்காரா அப்படின்னு அவர்கிட்டயே கேட்க சொல்றாரு வழக்கறிஞர்கிட்ட. அப்ப வழக்கறிஞர் போய் தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட பேசின பிறகும், சரி ஏதோ ஒரு புரிதலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நீதிபதி கேக்குறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு. வக்கீல் சொல்றாராம், சார் இல்லைங்க சார், இப்பவும் சுட்டது சரிதான்னு சொல்றாரு அப்படின்னு. நீதிபதி டென்ஷன் ஆகி, கரெக்டா சொல்லுங்க, சுட்டது சரிதான்னு எந்த வகையில நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பின்னாடிதான், இல்லைங்க அவன் சரியா சுட்டதாலதான் அவங்க செத்து போனாங்க, சரியா சுடலைன்னா அவங்க செத்துருக்க மாட்டாங்கல்ல, அப்ப சுட்டது சரிதானே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது படிக்கிற எனக்கே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற காட்சி எனக்கு என் கண் முன்னாடி நிழலாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வழக்கறிஞர்களோட நிலைமையும் நீதிபதியினுடைய நிலைமையும் இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன். எவ்வளவு ஒரு மதிநுட்பம், ஒரு அறிவார்ந்த மனிதனா இருந்திருக்கிறாரு பழனி பாபா அப்படிங்கிறது இது போன்ற சம்பவங்கள் நமக்கு ஒரு உதாரணமா இருக்கு. பழனி பாபா RSS தொடர்ந்து தோல்வியுறிச்சிருக்கிறார். அதுலயும் குறிப்பா இந்து முன்னணியும் ராஜகோபாலன் அவர்களையும் இந்துத்துவ அமைப்புகளையும் கடுமையா பேசியிருக்கிறார். பழனி பாபாவை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அவருடைய பேச்சுல ஒரு தர்க்கம் இருந்திருக்கு. அந்த தர்க்கம் தான் மக்களை தட்டி எழுப்பி இருக்கு. உணர்வு பொங்க உள்ளபூர்வமா அவர் பின்னாடி அணிதிரள வச்சிருக்கு. அந்த இளைஞர்கள் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, டே நீ என்ன கட்சியில வேணா இரு, நீ எந்த இயக்கத்துல வேணா இரு, எந்த ஜமாத்துல வேணா இரு, நான் சொல்றது சரின்னா என் கூட வா, இல்லன்னா நீ வராத, எக்கேடோ கெட்டு போ அப்படின்னு நேரடியா இளைஞர்கள்கிட்டே சொல்றாரு. தன் பின்னாடி வந்திருக்க தன் பேச்சை கேட்க வந்த இளைஞர்கள் கிட்ட சொல்றாரு. அவர் சார்ந்து இருக்கிற சமுதாயமும் பிற சமூகங்களும் ஒன்றிணைந்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு தொடர்ந்து களமாடி இருக்கிறாரு. அதுக்காக தான் திரு கருணாநிதி அவர்கள் ஆதரிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் சரி வருவாருன்னு அவரையும் ஆதரிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த 2 தலைவர்களும் சரியில்லைன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, தமிழகத்துல பாபா சாஹிப் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் அரசியல் குறியீடா வச்சு களத்துக்கு வந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். மருத்துவர் ராமதாஸ் இஸ்லாமியர்களோடு சேர்ந்து களப்பணி செய்யணும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்ப பழனி பாபாவுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது. தேவர்களும் தேவேந்திரர்களும் ஒன்றிணையணும், வட மாவட்டங்கள்ல வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றிணையணும், இஸ்லாமியர்களும் ஒன்றிணையணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. சரி, ஒரு வன்னியர் இதை செய்யறாரு அப்பனா நாம அவரை ஆதரிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, சும்மா அவர் இது பண்ணல, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டத்துல வச்சுக்கிட்டே நேரடியாவே சொல்லி இருக்கிறாரு. நேரடியாவே பழனி பாபா அவர்கள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இந்த பாதையில இருந்து தவறி போனாருன்னா, ராமதாஸை விமர்சனம் செய்கிற, அவரை திட்டுகிற முதல் நபரா நானாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை மேடையில வச்சுக்கிட்டே பேசுறாரு. அந்த அளவுக்கு நேர்மையா நேரடியா தன்னுடைய கருத்தை பதிவு செய்யக்கூடிய ஆற்றலும் வீரமும் சிந்தனையும் கொண்டவர் தான் பழனி பாபா அவர்கள். எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எதை பற்றியும் ஒரு மனிதன் கவலைப்படாம தன்னை சுற்றி எப்பவும் தன்னை பற்றி எப்பவும் அவர் கவலைப்பட்டதா இல்ல. ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. அவர் பல நாள் சிறையில இருந்திருக்கிறாரு. அவர் போனாலே சிறை அதிகாரிகள்லாம் பயப்பட்டு இருக்கிறாங்க. கைதியா சில பேர் சிறைக்கு வந்துட்டா சிறை அதிகாரிகளுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னுடைய சிறைக்கு பழனி பாபா வந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு சிறை அதிகாரிகளும் நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவ்வளவு சட்ட நுணுக்கத்தை அவர் விரல் நுனையில தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நபரா இருந்திருக்கிறார். ஒரு சின்ன தவறுனாவே சிறை அதிகாரிகளை டிரான்ஸ்பர் செய்யற அளவுக்கு அவர் முயற்சி பண்ணிடுவாரு. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சிறை அதிகாரிகளும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சட்ட அறிவை பெற்றவர் தான் பழனி பாபா அவர்கள். அது மட்டும் இல்லாம தலித் தலைவர்களோடு அவருக்கு இருந்த மிக முக்கியமான பயணம் டாக்டர் சேப்பன் அவர்களோட பயணம் தான். அவரோட தான் கொஞ்சம் வீரியமா களப்பணி ஆற்றியிருக்கிறார். டாக்டர் சேப்பன் அவர்கள் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவரா இருந்தவர். டாக்டர் சேப்பன் அவர்கள் சாதி ஒழிப்பு இஸ்லாம் தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகள்ல பேசியிருக்கிறார். சாதி ஒழிப்புக்கு இஸ்லாம் தான் தீர்வு அப்படின்னு நிறைய மேடைகள்ல பேசியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அவருடைய புத்தகத்தையும் படிங்க. அதை ஆதரிச்சு பழனி பாபாவும் பேசியிருக்கிறார். பழனி பாபாவும் டாக்டர் சேப்பன் அவர்களும் நிறைய கூட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கலந்துகிட்ட ஒரு கூட்டத்துல இந்து மதத்தை கடுமையா கண்டிச்சு பேசுறாங்க. வர்ணாசிரமத்தை, இந்து மதத்தை, ஜாதியை கடுமையா கண்டிச்சு பேசுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சங்கராச்சாரியார் தான், இந்து மத தலைவர் தான் அப்படின்னு டாக்டர் சேப்பன் பேசுறாரு. அதே போல பழனி பாபா அவர்களும் பேசுறாங்க.
இவங்க பேசுனத அன்னைக்கு இருந்த பத்திரிகைகள் திருச்சி புரட்டா எழுதிட்டாங்க. உண்மைக்கு புறம்பா எழுதிட்டாங்க. இவங்க பேசுனதுக்கு மாறா எழுதிட்டாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, சங்கராச்சாரியாரை கொலை செய்வதற்கு சேப்பனும் பழனி பாபாவும் திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு பத்திரிகையில போடுறாங்க. இந்த செய்திய படிச்ச இந்து முன்னணிக்காரங்க, பிஜேபி காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க அன்னைக்கு வாஜ்பாய் கிட்ட, அத்வானி கிட்ட சொல்லி, முரளி மனோகர் ஜோஷி கிட்ட சொல்லி, அன்னைக்கு பிஜேபி கூட நல்ல உறவுல இருந்தாங்க. அன்னைக்கும் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு பிஜேபி கூட நல்ல உறவுல இருந்த திரு கருணாநிதியிடம் இந்துத்துவ ஆட்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. சங்கராச்சாரியாரை கொலை பண்ற அளவுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, பழனி பாபாவுக்கு மேல ஏற்கனவே ஒரு காழ்ப்புணர்ச்சி திரு கருணாநிதி அவர்களுக்கு இருந்திருக்கு. அப்ப என்ன ஏதுன்னு எதையும் விசாரிக்காம, இவங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு எதையும் யோசிக்காம, டாக்டர் சேப்பன் அவர்களையும், திருப்பூர்ல இருந்த பழனி பாபா அவர்களையும் கைது செய்தது அன்றைய திரு கருணாநிதி அரசு. அன்னைக்கு பிஜேபி காரங்க சொல்றாங்கன்றதுக்காக, ஆர்எஸ்எஸ் காரங்க சொன்னாங்கன்றதுக்காக, இந்து முன்னணிகளினுடைய அழுத்தத்தினால திரு கருணாநிதி காழ்ப்புணர்வோட அன்னைக்கு இந்த 2 தலைவர்களையும் கைது பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப இதையெல்லாம் தாண்டிதான் பழனி பாபா பல வழக்குகள்ல இருந்து வெளியே வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இவ்வளவு வழக்குகள் ஒரு மனிதனால மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மதிநுட்பத்தோடு, ஒரு அரசியல் அறிவோடு இருக்கிற பழனி பாபா ஓட்டு அரசியல்ல திரு கருணாநிதிய, திரு எம்ஜிஆரை நம்பி கடைசியா மருத்துவர் ராமதாஸையும் நம்பி நாம ஏமாந்துட்டோம். எல்லாரும் அரசியல்ல பொறுக்கி திங்கதான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறார். அந்த நேரத்துல தலித்துகளை, இஸ்லாமியர்களை ஒன்றிணைச்சா ஒரு அரசியல் சக்தியா உருவாக்க முடியும்னு நினைக்கிறார். தன்னுடைய ஜிகாத் கமிட்டி என்கிற ஒரு அமைப்பை அரசியல் இயக்கமா மாத்தணும்னு நினைச்சிருக்கிறார். ஜிகாத் கமிட்டிங்கிற அவருடைய அமைப்பை அரசியல் இயக்கமா மாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்பதான் இந்து முன்னணி ராமகோபாலனுடைய தூண்டுதலின் பெயர்ல ஆர்எஸ்எஸ் காரர்களால் அவர் பொள்ளாச்சியில் படுகொலை செய்யப்பட்டார். தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்லாமியர்களுக்காக கத்தி கத்தி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பழனி பாபாவினுடைய படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதியே கிடைக்கல. ஆனா அவரை படுகொலை செய்தவர்களை நீதிமன்றம் சாட்சி இல்லைன்னு சொல்லி விடுவிச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் தலைவர்களும் பழனி பாபா அவர்களினுடைய படுகொலைக்கு நீதி வேணும்னு பெருசா பேசல, போராடல. அங்கங்க அவரோட இருந்த சில தோழர்கள், அவர் மேல பற்று இருக்கிற தோழர்கள் பழனி பாபா அவர்களுடைய கொள்கையும் அவருடைய லட்சியத்தையும் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவருடைய மரணத்துக்கு இன்னும் நீதி கிடைக்காம தான் இருக்கு. அவரை ஏன் நுட்பமான தலைவர் நபர்னு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, பல உதாரணங்கள் சொல்லலாம். இறுதியா ஒண்ணு சொல்றேன். நான் என்னைக்கு வேணும்னாலும் கொல்லப்படலாம். நான் என்னைக்கு வேணும்னாலும் கொல்லப்படலாம்னு அவரே சொல்லிட்டாரு. நான் இறந்த பிறகு என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய சிந்தனைகளும் நிச்சயம் நாளை இளைஞர்களை தட்டி எழுப்பணும் அப்படின்னு முடிவெடுத்து திட்டமிட்டு தான் செய்யற ஒவ்வொரு செயலையும் வீடியோவா பதிவு பண்றத ஒரு வாடிக்கையா வச்சிருந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். அந்த நேரங்கள்ல வீடியோ இந்த மாதிரியான வசதிகள் ரொம்ப குறைவான அதையும் திட்டமிட்டு இதை செய்யறது ஒரு வாடிக்கையா வச்சிருந்திருக்கிறாரு. அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்த பிறகு பழனி பாபாவினுடைய பேச்சுக்கள் வீடியோவா வந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து. எந்த இஸ்லாமிய தலைவரும் ஆர்எஸ்எஸ்ஐயோ பிஜேபியோ இந்து மதத்தையோ எதிர்த்து பெருசா பேச மாட்டாங்க, பெருசா கண்டிக்கிற அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனா இதையெல்லாம் எதிர்த்து மேடைக்கு மேடை தோலுரித்தவர் பழனி பாபா அவர்கள். சனாதனத்தையும் இந்துத்துவத்தையும் வர்ணாசிரமத்தையும் மேடைக்கு மேடை தோலுரித்தவர். ஆக தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்தா நாளைக்கு என்னவாகும்? இங்க இருக்கிற தலித்துகள் எல்லாம் பாதி பேர் இஸ்லாமுக்கு மாறிட்டா என்னவாகும்? இந்த நாட்டினுடைய தன்மையே மாறிடும் அப்படின்னு அப்படியான பேச்சாற்றல் கொண்டவர் பழனி பாபா என்பதற்காக அப்போ பழனி பாபாவை படுகொலை செய்யணும்னு திட்டமிடுறாங்க. அதன்படி படுகொலையும் செய்தாங்க. ஆக நாம அவருடைய நினைவு நாள்ல ஒன்றை நினைவு கூறணும். அவருடைய உழைப்பை, அவருடைய சிந்தனையை, அவருடைய கொள்கையை நிச்சயமா நினைவு கூறணும். ஏன்னா இந்த மக்களுக்காக அவர் தொடர்ந்து களமாடி இருக்கிறார். அவருடைய அரசியலுங்கிறது ஒதுக்கப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறது தான். அரசியலா தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஓர் அணியில திரளணும். அப்பதான் அரசியல் அதிகாரம் நமக்கான எதிர்கால அரசியலா இருக்கும் அப்படின்னு பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரை இந்த நேரத்துல நினைவு கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.